வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்களுக்கு ஜூலை 27, 2025க்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? வழக்கம் போல உங்களுக்காகவே நிறைய நம்பகமான இடங்கள்ல இருந்து தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். என்ன விஷயம், அதோட பின்னணி என்ன, ஏன் இது முக்கியம்னு நம்ம இப்ப பேச போறோம். அப்பதான் விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இன்னைக்கு கார்கில் விஜய் திவாஸ். 26வது வருஷம் ஆகுது. குடியரசுத் தலைவர், பிரதமர்னு எல்லாரும் மரியாதை செஞ்சிருக்காங்க. ஆமா ஆமா 1999ல மே மாசத்துல இருந்து ஜூலை வரைக்கும் நடந்த போறது ஆபரேஷன் விஜய்னு பேரு. கார்கில் மலையில ஊடுருவின பாகிஸ்தான் படைகளை நம்ம ராணுவம் விரட்டி அடிச்சு அந்த இடங்களை மீட்டாங்க. அது ரொம்ப உயரமான மலைப்பகுதி இல்லையா? ஆமா, கிட்டத்தட்ட 18,000 அடி உயரம். அந்த மாதிரி கடினமான சூழல்லையும் நம்ம ராணுவ வீரர்கள், அப்புறம் அந்த போஃபர்ஸ் பீரங்கிகள், இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த வெற்றியை சாத்தியமாக்குச்சு. கண்டிப்பா. இந்த நாள் நம்ம ராணுவத்தோட தியாகத்தையும் உறுதியையும் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு இல்லையா? நிச்சயமா. நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு நாம எவ்ளோ தயாரா இருக்கோங்கிறதையும் இது காட்டுது. சரி, இந்த ராணுவ நினைவிலிருந்து இப்போ கொஞ்சம் கிழக்கு கடற்கரை பக்கம் போவோம். ஒடிசால பிதர்கனிகா தேசிய பூங்கா இருக்குல்ல? ஆமா, பிதர்கனிகா. அங்க பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு பெண் உப்பு நீர் முதலைய புடிச்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி. ஓ, பிதர்கனிகா பத்தி பேசுறது ரொம்ப முக்கியம் பாருங்க. அது இந்தியாவோட 2வது பெரிய அலையாத்தி காடு, சுந்தரவனத்துக்கு அடுத்தபடியா. அப்படியா? ஆமா, பிராமணி, பைதரணி, தம்ரான்னு 3 ஆறுகள் சேர டெல்டா பகுதியில இருக்கு. இது ஒரு ராம்சர் தலம் கூட. ஓ, ராம்சர் தலம்னா அது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலம்னு அர்த்தம். சரி சரி, தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கு. அங்க வேற என்ன ஸ்பெஷல்? அங்க ஆபத்தான நிலையில இருக்கிற உப்புநீர் முதலைகள் நிறைய இருக்கு. உலகத்திலேயே அதிக முதலைகள் இருக்கிற இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. அது மட்டும் இல்ல, பக்கத்திலேயே கஹிர்மாதா கடற்கரை. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமைகள் வருமே? அதேதான், லட்சக்கணக்கான ஆலிவ் ரிட்லி ஆமைகள் முட்டையிட வர்ற முக்கியமான இடம் அது. அதனால பிதர்கனிகாங்கிறது பல்லுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அப்போ நீங்க சொன்ன மாதிரி பரீட்சையில பிதர்கனிகாவோட அமைவிடம், அதாவது ஒடிசா, அங்க ஓடுற முக்கிய ஆறுகள், ராம்சர் தகுதி, அப்புறம் முக்கியமா இந்த உப்புநீர் முதலைகள், ஆலிவ் ரிட்லி ஆமைகள் பத்தியெல்லாம் கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அப்படியே ஜார்க்கண்ட் பக்கம் போலாம். அங்க பழங்குடி மக்களோட ஒரு பாரம்பரிய சுவர் ஓவியம் இருக்கு, சோஹ்ராய் கலைன்னு. அது குடியரசுத் தலைவர் மாளிகையில நடந்த கலா உத்சவ் 2025ல காட்சிப்படுத்திருக்காங்க. ஆமாங்க, சோஹ்ராய். இது அறுவடை திருவிழாவோட சம்பந்தப்பட்டது. முக்கியமா பழங்குடி பெண்கள் தான் இதை வரைவாங்க. கரி, சிவப்பு, மஞ்சள், வெள்ளை களிமண்ணுன்னு இயற்கை கலர்ஸ் வச்சு காடு, ஆறு, விலங்குகள்னு அவங்கள சுத்தி இருக்கிற இயற்கையை அழகா வரைவாங்க. இதுக்கு புவிசார் குறியீடு, அதாவது GI டாக் கூட கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதோட முக்கியத்துவம் என்ன? ரொம்ப சரி. ஜார்க்கண்ட்ல ஹசாரிபாக் பகுதியில இருக்கிற இந்த சோஹ்ராய் ஓவியத்துக்கு GI டாக் கிடைச்சிருக்கு. இது அந்த கலையோட தனித்தன்மையும் அந்த பகுதி மக்களோட பாரம்பரிய உரிமையும் அங்கீகரிக்குது. ஓஹோ. அது மட்டும் இல்லாம இது அந்த கலைஞர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாவும் உதவியா இருக்கும். இந்த ஓவியங்களோட வரலாறு பாத்தீங்கன்னா 900, 5000 BC வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, இவ்வளோ பழமையான கலையா? ரொம்ப நல்ல விஷயம். சரி, இப்போ வடகிழக்குக்கு போவோம். மேகாலயால 2 புதுசா புதர் தவளை இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ராவோர்சிஸ்டஸ் ஜாடோ, ராவோர்சிஸ்டஸ் ஜாக்கோ என்ன பேர் வச்சிருக்காங்க. ஆமா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ராவோர்சிஸ்டஸ்னு சொல்ற பேரினத்தை சேர்ந்தது இது. இந்த தவளைகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு தலைப்பிரட்ட பருவம் கிடையாது. அப்படியா? ஆமா, முட்டையிலிருந்து நேரா குட்டி தவளையா பொரிச்சு வந்துடும். டைரக்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதோட சத்தம், உடல் அமைப்பு, DNA இதெல்லாம் வச்சுதான் இது புது இனம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேகாலயா மாதிரி இடங்கள்ல இன்னும் எவ்வளவோ கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள் இருக்குன்னு இது காட்டுது. கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. முட்டையிலிருந்து நேர தவளை. சரி, ஒரு பக்கம் புது உயிரினம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா இன்னொரு பக்கம் வனவிலங்குகளுக்கும் பாதிப்பும் வருது. புனே உயிரியல் பூங்காவில் 16 புள்ளிமான்கள் செத்து போச்சு. அதுக்கு காரணம் கால் மற்றும் வாய் நோய், அதாவது FMDன்னு உறுதி செஞ்சிருக்காங்க. ஆமா, கால் மற்றும் வாய் நோய் நம்ம ஊர்ல கோமாரி நோய்னு சொல்லுவோம். இது மாடு, ஆடு, பன்னி மாதிரி பிளவுபட்ட குழம்பு இருக்கிற விலங்குகளை தாக்குற ஒரு பயங்கரமான வைரஸ் நோய். ரொம்ப வேகமா பரவுமாமே. ஆமா, ரொம்ப சீக்கிரமா பரவும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது பொதுவா மனுஷங்களையோ இல்ல நாய், பூனை மாதிரி நம்ம செல்ல பிராணிகளையோ தாக்குறதில்ல. ஆனா விலங்குகளுக்கு இது பெரிய பிரச்சனையா? நிச்சயமா, பால் உற்பத்தி குறைஞ்சிடும், இறைச்சி உற்பத்தி பாதிக்கும், விலங்குகள் ரொம்ப சோர்ந்து போயிடும். இதனால விவசாயிகளோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கும். வெளிநாடுகளுக்கு கால்நடை ஏற்றுமதி பண்றதுலயும் சிக்கல் வரும். ஓ,
இதுல நிறைய வகை வைரஸ் இருக்கு. அதனால தடுப்பூசி போடும்போது சரியான வைரஸ்கேத்த தடுப்பூசியா போடணும். இப்போ புள்ளிமான் மாதிரி வனவிலங்குகளுக்கும் இது பரவி இருக்குங்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தான். நோய் பரவல் அதிகமா இருக்குன்னு காட்டுது. இது ஒரு உலகளாவிய பிரச்சனையா தெரியுது. இது சம்பந்தமா ஐக்கிய நாடுகளோட போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம், அதாவது UNODC பத்தி ஒரு செய்தி. அவங்களும் WHO-வும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆமா, பார்த்தேன். அதுல கடந்த 90 வருஷத்துல கலப்பட மருந்துனால கிட்டத்தட்ட 1300 பேர் இறந்து போயிருக்காங்களாம். ஆமா, UNODC, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம். இது 1997ல ஆரம்பிச்சாங்க. இதோட தலைமையகம் ஆஸ்திரியால வியன்னால இருக்கு. இவங்களோட முக்கிய வேலை என்ன? இவங்க முக்கியமா சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல், அப்புறம் மத்த சர்வதேச குற்றங்கள், தீவிரவாதம், இதுக்கெல்லாம் எதிரா போராடுறது தான். இதுக்கு பெரும்பாலும் உறுப்பு நாடுகள் கொடுக்கிற நன்கொடைகளை நம்பிதான் இயங்குது. நீங்க சொன்ன மாதிரி இந்த கலப்பட மருந்துகள் பிரச்சனையும் இவங்க கவனத்துக்கு வருது. ஏன்னா இதுவும் ஒரு வகையான சர்வதேச குற்றம் தானே. அப்போ சுகாதாரம்னாலும் சரி, பாதுகாப்புனாலும் சரி, இந்த மாதிரி உலகளாவிய பிரச்சனைகளை சமாளிக்க சர்வதேச அமைப்புகளோட பங்கு ரொம்ப முக்கியம். மிகச்சரியா சொன்னீங்க, அது ரொம்ப அவசியம். சரி, இன்னைக்கு நாம கார்கில் வெற்றி தினம், அப்புறம் பிதர்கணிகா பூங்காவோட முக்கியத்துவம், சோஹ்ராய் ஓவியத்தோட சிறப்பு, மேகாலயா தவளைகள், கால் மற்றும் வாய்